நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தீர். தற்பர நீரே எம்மை மீட்டீர். போர்ப்புடன பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழதை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே,
மதுரை உயர்மறை மாவட்டம் அஞ்சல் நகரில் இருக்கிற இடைவிடா சகாய அன்னை ஆலயமானது எங்களது இரட்சகர் சபையினரால் நடத்துகின்ற ஒரு பங்கு. இந்த பங்கிலிருந்து இன்றைய நற்கருணை வழிபாடானது நடத்தப்படுகிறது. எங்களது பங்கு மக்களோடு சேர்ந்து நீங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைய மகிழ்ச்சியையும் வாழ்வையும் தருகிறார் என்பதை உணர்ந்து நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு இந்த நற்கருணை ஆராதனை பங்கேற்று இந்த ஆராதனை வழியாக இறைவன் தருகின்ற அந்த நிறைவான ஆசிரை நாம் அனைவரும் பெறுவோம். பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது ஆண்டவர் இயேசு நம்மத்தியிலே இந்த நற்கருணை வடிவிலே இந்த வெண்மையான அப்பத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். ஆசீர்வாதம். அவரை வரவேற்போம். ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிற ஒரு அற்புதமான நேரம் இது. இரவும் பகலும் இந்த நற்கருணை பேழையிலே நமக்காக காத்து கொண்டிருந்தவர், எனது அன்பு மகள் என்னை தேடி வரமாட்டாரா என காத்து கொண்டிருந்த ஆண்டவர், இது இப்பொழுது நான் வருகிறேன் என்று நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிற ஒரு அற்புதமான நேரம் இது, ஆசீர்வாதமான நேரம் இது. நாம் நமது கரங்களை விரித்து இந்த ஆண்டவரை வரவேற்போமா. ஆண்டவரே, இதோ எனது உள்ளத்திலும் எனது எளிய இல்லத்திலும் எனது வாழ்க்கையிலும் என்னோடு நீர் துணையாக வாரும். ஆண்டவரே, நீர் வந்திருப்பதே எங்களுக்கு பேரானந்தம், மகிழ்ச்சி. இதோ நீர் எங்களை காண வந்திருக்கிறீர், எங்களை தேடி வந்திருக்கிறீர். அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து இந்த ஒரு சில நிமிடங்கள் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது தெய்வீக பிரசன்னத்தால் நீர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே, இந்த அப்பத்திலே எங்களுக்காக எல்லா விதமான சக்திகளை உள்ளடக்கியவரே, நீர் தூயவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த விண்ணகத்திலே இருக்கிற வானக சேனைகள் உம்மை எந்நாளும் பார்த்து எல்லா நிமிடமும் உம்மை தூயவர் தூயவர் என போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ நாங்களும் அந்த விண்ணக சேனைகளோடு சேர்ந்து, அந்த செராபின்கள் கூட்டத்தோடு சேர்ந்து, கிரூபின்கள் கூட்டத்தோடு சேர்ந்து இந்த நேரத்திலே இதோ நீர் தூயவர், நீர் உன்னதர், நீர் எவ்வளவு மாட்சிமை மிக்கவர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை போற்றி புகழப் போகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த விண்ணக சேனைகளோடு சேர்த்தருளும். நாங்கள் உம்மை போற்றக்கூடிய, உம்மை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். நாம் அனைவரும் சேர்ந்து தூயவர் 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 என்கின்ற இந்த தூயவர் கீதத்தை பாடி இந்த மூவுல அரசனை நாம் நம்ம தீயிலே வரவேற்று ஆராதிப்போம், போற்றுவோம், புகழ்வோம். வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. இதோ நம்ம மத்தியிலே வந்திருக்கின்ற ஆண்டவருக்கு ஓசானா. இவர் தூயவர், இவர் உன்னதர், இவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். ஆம், இந்த ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அரசர், மூன்று உலகத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் அரசர். இந்த ஆண்டவர் இதோ நம்ம மத்தியிலே வல்லவராக, மேன்மை மிக்கவராக, பரிசுத்தராக, தூயவராக வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எசாயா வாக்கினர் அவரது எழுதிய அந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு பகுதி. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருந்ததை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது.
அவருக்கு மேல் செராஃபின்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது ஆட்சியால் நிறைந்துள்ளது என்ற உரத்த குரலிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரரே சகோதரியே, அந்த செராபின்கள் கூட்டத்தோடு அந்த கெரூபின்கள் கூட்டத்தோடு நாமும் சேருவோம். இதோ ஆண்டவரே, எனது இறக்கைகளை விரித்து நானும் உமது முன்பாக உம்மை தூயவர் உம்மை பரிசுத்தர் என்று போற்றி புகழ என்று நாங்கள் கூடியிருக்கிறோம். குடும்பத்தாரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நாங்கள் எழுப்புகின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கிறது. உம்மை போற்றி புகழ்வதை நாங்கள் படைக்கப்பட்டோம் என எசாயா இறைவாக்கினர் கூறுகிறார். ஆண்டவரே, உம்மை புகழ நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இதோ எங்களது எளிய ஜெபத்தை ஏற்று எங்களது புகழ்ச்சியை நீர் ஏற்றுக்கொள்ளும். இது மறுமுறையாக நாம் ஆண்டவரை அந்த வெண்மையான அப்பத்திலே எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிய அந்த ஆண்டவரை பார்த்து மறுபடியுமாக இவர் தூயவர், இவர் உன்னதர், இவர் பரிசுத்தர் என்று நாம் தூயவர் கீதம் பாடுவோம். தூயவர் தூயவர் தூயவர், மூலகிறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. எங்கள் அன்பு ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாசம் செய்திருப்பவரே, இந்த திவ்ய நற்கருணை பிரசன்னத்திலே எங்களோடு இருப்பவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதோ நீர் எப்படி இருக்கிறாய்? எங்களோடு உயிருள்ளவராக இருக்கிறாய். இது உயிருள்ள பிரசன்னம், உண்மையான பிரசன்னம். ஆம் ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உமது பிரசன்னத்தை நாங்கள் விசுவசிக்கிறோம். நீர் இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, அதை விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வு தர வந்த கடவுள், எங்களுக்கு ஆற்றல் தர வந்த கடவுள் ஆண்டவரே. இதோ உமது பெயருக்கு எல்லா நாட்டினரும் எல்லா இடத்தினரும் உம்மை மண்டியிட்டு வணங்குகிறார்கள். இதோ விண்ணகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணகத்திலே வாழுகின்ற நாங்கள் மட்டுமல்ல, பூமியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஏன் பூமிக்கு அடியிலே பாதாளத்தில் இருக்கின்றவர்கள் கூட உமது பெயருக்கு முழந்தாள் படியிட்டு மண்டியிட்டு தெண்டனிட்டு வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட நாமம் உமது நாமம். ஆம், உம்மை தூயவர் என போற்றி புகழ வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். மூவொரு இறைவா, எங்களை வழிநடத்தும், எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த 3 உலகத்தின் அரசராக, வெற்றியின் வீரராக ஆண்டவர் இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் மறுமுறை தூயவர் தூயவர் என்று கரங்களை உயர்த்தி, இதோ அந்த விண்ணக சேனைகளோடு சேர்ந்து நாமும் நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் அவரை தூயவர் கீதம் பாடி அவரது ஆசிரை, அந்த நிறைவான ஆசிரை பெறுவோமா? தூயவர் தூயவர் தூயவர், மூலகிறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. இந்த ஆண்டவரை நம்ம சொந்த வார்த்தைகளால் போற்றி புகழ்வோமா. இயேசுவே உம்மை போற்றுகிறேன் என்று, இயேசுவே உம்மை புகழ்கின்றேன் என்று, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் என்று, இயேசுவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறேன் என்று. இது இந்த நிமிடம் வரை நம்மை படைத்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை நம்மை பாதுகாத்து அரவணைத்து வருகின்ற இந்த ஆண்டவரை நாம் நமது சொந்த வார்த்தைகளால் நாம் போற்றி புகழ்வோம். நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்கக்கூடிய மக்கள். இது நமது நாவுகள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்வதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீர் எனக்கு செய்த நன்மைகள், செய்த விஷயங்கள் அவ்வளவு ஆண்டவரே, சொல்ல முடியாத அளவிற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உம்மை ஆராதிக்க, உமக்கு வணக்கம் செலுத்த, உம்மை ஸ்தோத்திரிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களது எளிய புகழ்ச்சியை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரை நம்ம சொந்த வார்த்தைகளால் ஒரு சில நிமிடங்கள் போற்றி புகழ்வோம். இதை நாம் குடும்பமாக சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நமது வாழ்வில் பெற்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நன்றி கூறி இதோ அவரோடு ஒன்றாக இணைவோம். அந்த ஆண்டவரே, அந்த ஆண்டவர் நம்மோடு, கடவுள் நம்மோடு இம்மானுவேலாக நம்மோடு வந்திருக்கிறார், நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். அந்த ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் நாணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள்
செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். இன்றும் நமக்குள் வசிக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் ஆண்டவரோடு ஒரு சில நிமிடங்கள் தான் செலவிடுகிறோம். ஆனால் இது ஒரு ஆசீர்வாதமான நேரமாக அமைய வேண்டும். யாரெல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரை தேடி வந்தார்களோ, அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ பெற்று சென்றிருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு அது இஸ்ரேல் நாட்டிலே நடந்து சென்றார். யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம். ஒன்று அவர்கள் கேட்டு வந்தார்கள், இல்லை என்றால் அவர்கள் கேட்காமலே ஆண்டவர் இயேசு அவர்கள் தேவையை நிறைவேற்றி தந்தார். அப்படி உயிருள்ள அந்த ஆண்டவர் இப்பொழுது இந்த நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிறார். ஆம், அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாலும் இன்றும் உயிருள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவரது பிரசன்னம் எவ்வளவு மேன்மையானது! இவரை தேடி வந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்று நான் சொன்னேன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவரது பிரசன்னத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு தியானத்திற்காக சென்ற பொழுது அங்கே நடந்த நிகழ்ச்சி. நாங்கள் 2 குருக்கள் அங்கே தியானத்திற்கு சென்றிருக்கிறோம். எங்களது இரட்சகர் சபை தியானமானது வழக்கமாக 2 பகுதிகளாக இருக்கும். எல்லா வீடுகளையும் சந்தித்து தியானத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுப்போம். 2வது வாரம் தியானம் நடக்கும். அந்த தியான நாட்களில் காலையில் நான் ஆலயத்தில் நாங்கள் 2 குருக்களும் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வேற ஒரு பங்கிலிருந்து ஒரு பெண்மணி அங்கே வந்து அவர் சொன்னது, இந்த ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எவ்வளவோ இருக்கிறது, நான் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம், ஆனால் ஒன்று மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார், அன்புக்குரியவர்களே, அவருடைய கணவருக்கு பல மாதங்களாக ஒரு புறம் ஒரு வகையான வலி, எவ்வளவோ பெஸ்ட் டாக்டர்ஸை பார்த்தாங்க, கோலாரில் பெங்களூரில் ஒன்றும் அமையவில்லை. என்னடா செய்வது, என்ன செய்வதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அவங்க கொடுத்த மருந்துகளை சாப்பிட்றாங்க, ஒன்றும் சரியாகவில்லை. ஆனால் அன்புக்குரிய ஒரு மருத்துவமனையில் சென்று பார்க்கிற போது அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட. அப்போ அங்கே நம்மெல்லாம் போனோம்னா பார்ப்போம், நியூஸ் பேப்பர் இருக்கும், இல்லை டிவி ஓடிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து கடவுளுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு சில புத்தகங்கள் இருக்கு. முக்கியமாக அந்த ஸ்தோத்திர பலி என்கின்ற ஒரு புத்தகம். அதை வந்து ஒரு நர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் டாக்டரை பார்க்கறது வரைக்கும் இதை படிச்சுக்கிட்டு இருங்க. இவங்க அதை வாங்கி புரட்டி பார்த்துட்டு, சரி நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம் என்று மனதுக்குள்ளே நினைத்து விட்டு வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். வீட்டுக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணிக்கு இருந்து அந்த ஸ்தோத்திர பலியை அவங்க ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அம்மா தனது கணவருக்காக ஜெபித்த ஆரம்பித்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஸ்தோத்திர பலி ஜெபிக்க ஆரம்பித்த ஒரு வாரத்தில் இதுவரை பல மாதங்களாக இருந்த அந்த ஒரு புற வலி அது எங்க போச்சுன்னே தெரியல. அவர் சொல்லிதான், நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை போற்ற ஆரம்பித்தோம், ஆண்டவரை புகழ ஆரம்பித்தோம், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்று எங்களோடு பகிர்ந்து கொண்டு சென்றார். அன்பிற்குரியவர்களே, இது நடக்குமா? ஆண்டவரை புகழ்ந்தார், ஆண்டவரை ஆராதித்தால் இப்படி நன்மைகளாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். திருத்துதர்கள் பணிகள் 16வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், புனித பவுலும் சீலாவும் பிலிப்பு நகருக்கு போவாங்க. அங்கே போனால் அங்கே நற்செய்தி அறிவிக்க போவாங்க. ஆண்டவர் இயேசுவின் அந்த உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்க போவாங்க. அங்கே தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி, அவருக்கு குறி சொல்லுகின்ற ஒரு கிஃப்ட் இருக்கும் தீய ஆவியினால். அப்போ பவுலும் சீலாவையும் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் எதற்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் வந்து ஆண்டவராக இயேசுவை பற்றி இங்கே அறிவிக்க வந்திருக்கிறீங்க, உங்களை பற்றி நான் வந்து மூப்பர்களிடம் போய் நான் சொல்ல போறேன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பவுலும் சீலாவை என்ன செய்வார்கள்னா, இந்த பெண்மணியிடம் இருந்த தீயாவியை ஓட்டிடுவாங்க. தீயாவியை ஓட்டியதால இவங்களுக்கு அந்த குறி சொல்ற கிஃப்ட் போயிருச்சு. இதனால அந்த தலைமை குருக்கள் மூப்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா,
வரவேண்டிய வருமானம் வரவில்லையே என்று பவுல் மீதும் சீலா மீதும் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் தூக்கி போடுவாங்க. அங்கே சிறையில் இருக்கின்ற பொழுது மிட் நைட்டு நள்ளிரவில் இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க தெரியுமா? மிட் நைட்டில் நம்மளை போய் தூங்கி இருந்தாங்களா? இல்லை, அவங்க எந்திரிச்சு முழந்தாள் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றி புகழ ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவரை போற்ற போற்ற, ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை புகழ புகழ அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க நிலநடுக்கம் போல அந்த இடமே அதிருது. அவங்களுடைய கரங்கள்ல இருந்த அந்த விலங்கு, அந்த ஹேண்ட்கஃப், அது ரெண்டா பிரியுது, ரெண்டா போகுது. சிறை கதவுகள் இரண்டாக திறக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, ஆண்டவரை போற்ற போற்ற, ஆண்டவரை ஸ்துதிக்க ஸ்துதிக்க, அவரை புகழ புகழ நமக்கு தாம் நலம், கடவுள் நமக்கு வெற்றியை தருவார், எப்படிப்பட்ட சிறை கதவுகள் இருந்தாலும் தகத்தெறிவார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாள் தான் இது. அது எங்க நடக்கும் என்றால் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே. ஆம் அன்புக்குரியவர்களே, அவன் சொன்னது, நான் ஆண்டவரை ஆராதித்தேன், அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நான் தவறாம வித்தவுட் ஃபெயில் நான் வந்து நற்கருணை ஆண்டவரை சந்தித்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு போறேன் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நன்றியின் உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை போற்ற போற்ற ஆராதிக்க ஆராதிக்க அவருக்கு மட்டும் நலம் அல்ல, நமக்குத்தான் நலம் இருக்கிறது. இது ஒரு ஷெல்ஃபிஷ்னஸ் இருக்கு, ஆனாலும் பரவாயில்லை, கடவுள் அதை ஆசீர்வதிப்பார். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளை ஆராதிக்கின்ற பொழுது இதை நினைவில் கொள்வோம், நமக்குத்தான் கடவுள் நலனை கொண்டு வருகிறார், அது அள்ளி தருகிறார் என்று. ஆம், அந்த ஆண்டவரை ஏதோ இப்பொழுது உன்னாமம் சொல்ல சொல்ல என் வாழும் மகிழுதையா என்கிற இந்த பாடல் வழியாக அவரை போற்றி புகழ்ந்து நாம் அந்த வார்த்தையை உள்வாங்கி, ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, இது வெறும் உமக்கு புகழ்ச்சி மட்டுமல்ல, எனது வாழ்விலும் எனது நல்லதை கொண்டு வருகிறீர், எனது வாழ்வில் என்னை உயர்த்துகிறீர் என்று அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. அன்பிற்குரியவர்களே, இதோ ஆண்டவரது நாமம் சொல்ல சொல்ல நம் வாழ்வு உயர்வடைகிறது, நம் வாழ்விலே மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு, அவரது பெயரே மீட்பர், இரட்சகர். ஆம், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு தருவது நிறைய மகிழ்ச்சி, அந்த ஆண்டவர் நமக்கு தருவது ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம். அவர் நம்மை ஒருபோதும் தீய வழியில் விட்டு செல்வதில்லை, நம்மை நேரான வழியில், அதுவும் பசுமையான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். ஒரு நல்ல ஆயனாக திருப்பாடல் 23 நாம் வாசிக்கிறோம், ஒரு நல்ல ஆயன் எப்படி இருப்பார் என்று. அப்படிப்பட்ட ஆண்டவர் இதை நம்ம மத்தியிலே இருக்கிறார், நல்ல ஆயனாக இருக்கிறார். அந்த நல்ல ஆயன் எப்பொழுதுமே தனது ஆடுகளை எந்நாளும் எண்ணிக்கொண்டே இருப்பார், நினைத்து கொண்டே இருப்பார், பாதுகாத்து கொண்டிருப்பார், வழி நடத்தி கொண்டிருப்பார். ஆம், ஒரு ஆயன் எவ்வாறு ஆடுகளை வழி நடத்துகிறாரோ, ஒரு ஆயன் எவ்வாறு தனது ஆடுகளை பாதுகாக்கிறாரோ, ஒரு ஆயன் எவ்வாறு தனது ஆடுகளை பசுமையான இடத்திற்கு அழைத்து செல்கிறாரோ, அதே போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எந்நாளும் பசுமையான இடத்திற்கு அழைத்து செல்வார். அந்த ஆண்டவரை பார்த்து, என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்கிற இந்த பாடல் வழியாக நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவர் ஆயனாக இருக்கின்ற பொழுது எந்த விதமான குறையும் நம்மை வராது. ஆண்டவர் ஆயனாக இருக்கின்ற பொழுது நம் தேவைகளை எல்லாம் எப்படியாவது நிறைவேற்றி தருவார். நாம் ஆயனாக அவர் இருக்கின்ற பொழுது நமக்கு நிறைய மகிழ்ச்சி. அந்த ஆண்டவரை பார்த்து நாம் பாடுவோம், புகழ்வோம், அவரை ஆராதிப்போம்.
அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி எங்கும் ஒளி எங்கெங்கும் ஒளி அல்லவா எங்கும் ஒளி எங்கும் ஒளி எங்கெங்கும் ஒளி அல்லவா என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது கடவுள் நம்மோடு அவரது வார்த்தை வழியாக பேசப் போகிறார். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வார்த்தையை உள்வாங்க, இந்த வார்த்தையை வாழ்வாக்க நாம் நம்மையே தயார் செய்வோம். கடவுள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக, நமது வாழ்வை மாற்றி போட்டு நமது வாழ்விலே புத்துணர்ச்சியும் புது வாழ்வும் மகிழ்ச்சியும் தரும் வார்த்தையாக வரப்போகிறது. அந்த வார்த்தையை கவனத்தோடு கேட்போம், அதை வாழ்வாக்குவோம். சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம் எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 9 முதல் 18 முடிய. ஒரு நாள் எல்கானாவும் அன்னாவும் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக
ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களின் மிகுதியால் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி, மன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உன் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களது இல்லங்களில் இருந்தோ அல்லது நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இடத்தில் இருந்தோ அல்லது பயணம் செய்து கொண்டிருந்தோ நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இறைவன் இன்று எனக்கு தனிப்பட்ட முறையில் அல்லது எங்கள் குடும்பத்திற்கு என்ன சொல்லப் போகிறார் என்று காத்து கொண்டிருக்கலாம். அல்லது இந்த நிறைவான ஆசீர்வாதம் இந்த வார்த்தை வழியாக வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இறைவன் கண்டிப்பாக இந்த வார்த்தை வழியாக நம்மோடு பேசுவார், பேசியிருக்கிறார், நிறைவான வாழ்வையும் தருவார். அன்பிற்குரியவர்களே, நம் வாழ்விலே எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் அதற்கு முடிவு உண்டு. அந்த துன்பத்திற்கு பிறகு சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்குமா? அது எப்படி கிடைக்கும் என்று நிறைய பேர் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். எப்பொழுது என்றால், ஒரு நபர் நம்மோடு இருக்கின்ற பொழுது, ஒரு பர்சன் நம்மோடு இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அந்த அமைதியை, மன நிம்மதியை நாம் கண்டிப்பாக பெறுவோம். ஆம், யார் அவர்? அந்த வல்லமையுள்ள பெயர் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நிறை மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தார் என்றால் ஆரவாரம், வெற்றி, மகிழ்ச்சி, நாம் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அது கண்டிப்பாக கடவுளின் சித்தமானால் கிடைக்கும். அதைத்தான் நாம் உணர்கிறோம். அதுதான் நமது ஒவ்வொருடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதற்காகத்தான் இன்றைய மறையுரைக்காக, நமது சிந்தனைக்காக பழைய ஏற்பாட்டிலிருந்து சாமுவேல் எழுதிய சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து நாம் இந்த சிறு பகுதி எடுத்தேன். இதனுடைய பின்னணியை பார்த்தோம் என்றால், அன்னா ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார். எல்கானாவும் கடவுளுக்கு ஏற்றபடி இருக்கிறார். ஆனால் அன்னாவுடைய வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் எல்லாமே இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை. எப்பொழுது ஆலயத்திற்கு சென்றாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே வேதனை, துக்கம், இது எனக்கு எப்படிதான் இருக்க போகிறதோ என்கின்ற எண்ணத்தோடு இருந்தவர். எல்கானா அவரை பார்த்து கேட்பார், நீ கோயிலுக்கு வந்தும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறையே என்று கேட்பாய், நீ உண்ண மாட்டாயா, எப்படி உன் வாழ்க்கை இருக்க போகிறது என்று. அப்பொழுது அங்கு நடந்த ஒரு சம்பவம் தான். அங்கு இருந்த குருவானவர், சீலோவி என்கிற இடத்திலே இருந்த ஆலயத்தில் இருந்த குருவானவர் அண்ணாவோடு உரையாடுவதை நாம் பார்த்தோம். அங்கு கோவில் இருக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா மனம் கசந்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நல்லா கேளுங்க, படைகளின் ஆண்டவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனது வேண்டுதலை ஏற்று எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அந்த குழந்தை உமக்காக ஒப்பு கொடுக்கப்படும், அவன் உமக்காக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, அண்ணா வேண்டிக் கொண்டிருக்கிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அந்த குரு ஏலி அண்ணாவை கவனிக்கிறார். அவர் வாய் மட்டும், அந்த லிப்ஸ் மட்டும் அசையுது, ஆனா எந்த வார்த்தையும் வரல. ஏன்னா உதடுகள் மட்டும் அசையுது, குரல் கேட்கவில்லையே. ஒருவேளை திராட்சை ரசம் மது கொடுத்திருப்பாரோ என்று நினைக்கிறார். அதெல்லாம் கேட்கிறார், எத்தனை காலம் நீ இப்படி மது குடித்துக் கொண்டிருப்பாய் என்று. ஆனால் அண்ணா சொல்றாங்க, நான் மது குடிக்கின்ற பெண்மணி அல்ல, என் உள்ளம் நொந்து நான் அழுது கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தை கடவுளிடம் கொட்டி கொண்டிருக்கிறேன். நல்லா கேளுங்க, என் உள்ளத்தை நான் கொட்டி கொண்டிருக்கிறேன், எனது அழுகையை, கண்ணீரை, வேதனை நான் கடவுளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று. நம்மில் பல பேர் இப்படித்தான் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதோ அல்லது வீட்டிலோ உள்ளம் நொந்து அழுது கொண்டிருப்போம். அது மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் மற்றவங்க பார்த்தா நம்ம ஏளனமாக பார்ப்பார்கள். ஆனால் நமக்கு தெரியும் எவ்வளவு வேதனை, இந்த வேதனை எப்பொழுது தீரும்,
இதுல இருந்தெல்லாம் நமக்கு மீட்பு உண்டா என்று. ஆனா இப்படி உள்ளம் வந்து அழுத அந்த பெண்மணிக்கு, அண்ணாவுக்கு, அந்த அங்கிருந்த குரு ஏலி என்ன சொல்கிறார்? நீ மன நிறைவோடு செல்வாய். ஏன், எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலின் கடவுள் நீ வைத்த விண்ணப்பத்தை கேட்டருளிருக்கிறார். நீ வைத்த விண்ணப்பம் கடவுளுடைய காதிற்கு எட்டியுள்ளது. அதனால் நீ கடவுள் முன் அருள் பெற்றிருக்கிறாய். அன்பிற்குரியவர்களே, கடவுள் உம்மோடு இருக்கிறார், அந்த யாவே உம்மோடு இருக்கிறார். அதனால் இனிமேல் உன் முகம் வாடி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று அந்த கடவுளின் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வடிவிலே நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம், அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அந்த முழுமை நமக்கு கிடைக்கிறது. அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நிறைவு கிடைக்கிறது. ஆம், ஆண்டவர் இயேசு இந்த நற்கருணை பிரசன்னத்திலே வருகின்றவர் உங்கள் ஒவ்வொருடைய உடலையும் உள்ளத்தையும் உங்கள் வேதனையும் உற்று நோக்குகிறார். இன்று ஆண்டவர் இயேசு எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த மகிழ்ச்சியான நாளிலே நீ இதுவரை வேதனைப்பட்டாய், துன்பப்பட்டாய், உள்ளம் நொந்து அழுது கொண்டிருந்தாய், அண்ணாவை போல உனது மன்றாட்டு என்னை அடைந்திருக்கிறது. நீர் விண்ணப்பித்த அந்த ஜெபம் என்னை எட்டியுள்ளது. எனவே இனிமேல் நீ மன நிறைவோடு செல்வாய். இனிமேல் நீ அழக்கூடாது, உன் முகம் வாடி இருக்க தேவையில்லை, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆம், ஆண்டவர் இயேசு சொல்வது ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், உனது குடும்பத்தாரோடு இருக்கிறேன், நீ செய்கின்ற வேலையில் இருக்கிறேன், நீ செய்கின்ற பிசினஸ்ல இருக்கிறேன், உனது குடும்பம் என்னென்ன ஆசீர்வாதம் பெற வேண்டுமோ அது எல்லாத்தையும் நான் இருக்கிறேன், துன்பமா நான் இருக்கிறேன், பதில் தர்றேன், உனக்கு சுகம் தர்றேன், வெற்றி தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரரே, சகோதரியே, நாம் நம்மையே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டவரது தெய்வீக பிரசன்னத்திலே இது ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரரே, சகோதரியே, நமது ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நாம் நினைத்து பார்ப்போமா, எந்த அளவிற்கு நாம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம் என்று. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவர்கள் தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம். நமக்கென்று நல்ல வீட்டை தந்திருக்கிறார். நாம் எதிர்பாராத அளவிற்கு வீடு கட்டுவதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். நமக்கென்று வேலை வாய்ப்புகளை, நாம் பிசினஸ் செய்வதற்குரிய ஆற்றலை, நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை, நாம் எதிர்பார்த்த அளவை விட மேலாக நமக்கு ஆசீர்வாதங்களை புரிந்திருக்கிறார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம மத்தியிலே ஆயனாக இருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த கண்களை மூடி கரங்களை கூப்புவோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூற நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களது இந்த எளிய நன்றியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் எத்தனையோ பேர் நன்றி உள்ளத்தோடு இருக்கின்ற பொழுதும் ஒருவேளை துன்பத்தில், வேதனையில், கஷ்டத்தில், கவலையில் இருக்கலாம். திவ்ய நற்கருணை நாதரே, நான் உம்மை உற்று நோக்குகின்ற பொழுது, அல்லது உம்மை எனது மனக்கண் முன்பாக கொண்டு வருகின்ற பொழுது எனக்குள்ளே ஒரு பேரானந்தம் வருகிறது. அந்த துன்பத்திற்கு மத்தியிலும் எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்று நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் இந்த நிமிடத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன். இது இன்றும் ஒருவேளை நான் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனது வேதனையிலிருந்து நீர் எனக்கு நல்லதை கொண்டு வாரும். நான் பிரச்சனையோடு, கடன் தொல்லையோடு, அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கற்றவளாக நான் இருக்கிறேன். எனது வாழ்வில் இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன். கடனுக்கு மேல் கடன் வாங்கி எங்கள் வாழ்க்கை எப்படி ஓடப் போகிறது என்று தெரியாமல் இருக்கிறோம். எங்களது பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய எதிர்காலம், திருமண வாழ்வு எப்படி இருக்கப் போகிறது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கின்ற ஒரே சரணாகதி நீ ஒருவர் மட்டும்தான். உம்மிடம் சரணடைகிறோம். ஆண்டவரே, இது இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்றுக் கொண்டு நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது தெய்வீக பிரசன்னத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இயேசுவே, இந்த ஆராதனை பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு
குழந்தையையும் சிறுவர் சிறுமிகளையும் இளையோரையும் திருமணம் முடித்து தங்கள் வாழ்விலே பலவிதமான தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்களையும் முதியோர்களையும் ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கின்றவர்களையும் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இதோ எங்களது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் படித்து இவர்கள் வளர்ந்து இவர்கள் மகன் இயேசுவை போலவே உண்மை போலவே எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருக்க ஞானத்தால் அறிவால் நிரப்பப்பட நீர் எவ்வாறு உமது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீரோ அதே போல இதோ இந்த குழந்தைகளும் தங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக வாழக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை நீ தந்தரலும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ நீர் ஒரு இளைஞனாக நான் எல்லா பணிகளையும் செய்து முடித்து எல்லாம் நிறைவேற்றி விட்டது என்று நீர் உனது தந்தையிடம் சென்றீர். இது எங்கள் இளையோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலைகள் பொறுப்புகள் இதை இவர்கள் உணர்ந்து இவர்கள் திறமையை பயன்படுத்தி இவர்கள் தங்களது குடும்பத்திற்கு மட்டுமல்ல சமுதாயத்திற்கும் இந்த திருச்சபைக்கு உழைக்கக்கூடிய நல்ல இளையோராக வாழக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தந்தரும் ஆண்டவரே. இதில் எத்தனையோ பேர் தங்களது குடும்பத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் உழைக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் குடும்பத்தையோ மற்றவர்களையோ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உழைக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. இதில் ஒரு சிலர் தவறான பழக்கத்தில் தீமை என்கின்ற பழக்கத்தில் சிக்கி கொண்டு தவிக்கலாம். அல்லது மொபைல் என்கின்ற அந்த தீய பழக்கத்தோடு இருக்கலாம். தவறானதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இது இந்த தீமையிலிருந்து இவர்களை நீர் அப்படியே வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. உமது அழகான சிறவுகளை வைத்து இவர்களை நீர் பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள், தீவனின் ஆதிக்கங்கள், சாத்தான் பிடிகள், பில்லிசுனை கட்டுக்கள், ஏவல்கள், தடைகள் எது இருந்தாலும் அனைத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. உமது வல்லமையுள்ள அதிதூதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் இவர்களை என்னாலும் இடைவிடாமல் காவல் புரிந்து இவர்களுக்கு காவல் தூதர்களாக இருந்து நல்லதை பெற்றுத் தருவார்களாக, தீமையை தடுத்து நிறுத்துவார்களாக. ஆண்டவரே, இதோ 4 திசை 8 கோணம் 16 திக்கிலிருந்து வருகின்ற அனைத்து அசுத்தங்களையும் தடுத்து நிறுத்தி இவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பாதுகாத்தரலும் ஆண்டவரே. இவர் வாழ்விலை உயர்வை தாரும் ஆண்டவரே. இவர்கள் சந்தோஷத்தை தாரும். செய்கின்ற வேலையை செய்யக்கூடிய ஆற்றலை தாரும். எத்தனை பேர் வேலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அதிலிருந்து இவர்களுக்கு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவை, உயிருள்ளவரே, உமது தெய்வீக பிரசன்னத்தால் அவர்களை ஆட்கொள்ளும். அவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவர்களுக்கு பலனாக, கோட்டையாக, அரணாக இருந்து அவர்களை பாதுகாத்தருளும். இவர்கள் பயணங்களை ஆசீர்வதியும். எத்தனையோ குடும்பங்கள் இன்று சந்தோஷம் இல்லாமல் வேதனையில் இருந்து கொண்டிருக்கலாம், பிரிந்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதிலிருந்து இவர்களுக்கு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. நல்லது ஒரு இனிமையான வாழ்வை தாரும் ஆண்டவரே. அமைதியுள்ள வாழ்வை தாரும் ஆண்டவரே. இதோ எத்தனையோ பேர் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம். கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். அந்த பிரச்சனை விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ புதிய முயற்சிகள் செய்து கொண்டிருக்கலாம். புதிய வேலையோ அல்லது திருமண வாழ்வோ அல்லது வீடு கட்டக்கூடிய ஆசீர்வாதமோ அல்லது நிலங்கள் வாங்கக்கூடிய ஆசீர்வாதமோ என்று இருக்கலாம். இது நடக்குமா என்று இருக்கலாம். ஆண்டவரே, இவர்களுக்கு நடப்பித்து தர முடியும் என்பதை நீர் காட்டியலும் ஆண்டவரே. உங்கள் தெய்வீக பிரசன்னம் இவரை என்னாலும் ஆட்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு நீர் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று நற்செய்தி அறிவித்தீர். நோயாளிகளை சுகமாக்கினீரே. இதோ இவர்கள் எத்தனையோ பேர் சுகமில்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். இவர்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை உமது தெய்வீக ஆற்றலால், குணமளிக்கும் ஆற்றலால் இவர்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் மருத்துவமனைகளிலே இதோ இருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான சுகத்தை தாரும் ஆண்டவரே. இந்த முதியவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆற்றலை தாரும். இந்த முதுமை பருவத்திலே அவர்கள் தேவையான அனைத்தையும் நீ தந்து அவர்களை வழிநடத்தும், பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இது எளியவர்களாகிய நாங்கள் எங்களது உடல், உள்ளம், ஆன்மா, நாங்கள் வாழ்கின்ற இல்லம், நாங்கள் பணி செய்கிற இடங்கள் அனைத்தையும் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எது தேவையோ அதை தகுந்த காலத்தில் தருகின்றவர் நீதான். நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் எளிய ஜெபத்தை ஏற்றிடும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஏற்று எங்களுக்கு எதெல்லாம் தர வேண்டுமோ அது அனைத்தையும் நீர் உமது வல்லமையுள்ள பிரசன்னத்தின் வழியாக தந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கலாம். தனிப்பட்ட முறை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எளிய ஜெபத்தை ஏற்றருளும். எங்கள் எளிய ஜெபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே. எங்கள் எளிய ஜெபத்தை ஏற்றருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் முன்பாக
இதை நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அவர் தருகிற நிறைவான மகிழ்ச்சியை இப்பொழுதே அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திருக்கிறோம். நம்ம குடும்ப தேவைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம். நாம் யாருக்கெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் முன்பு ஜெபிக்கிறோமோ அவர் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை ஆசீர்வாதத்தின் கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நற்கருணை நாதர் முன்பாக முழந்தாள் படியிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மரபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.